அட்றா, 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 அடி தூள் பட்டை கலப்பு அழகரே! என்னய்யா மாஸ் என்ட்ரி குடுக்குறீங்களே! கலக்குறீங்களே! இந்த ஆண்டின் சிறந்த ஜோடி அப்படின்னு அழகர் பூங்கொடி தட்டிட்டு போயிருவாங்க போல இருக்கே! ஐய்யய்யய்யோ! வேற லெவல், வேற லெவல்ங்க. உண்மையிலே இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நடிப்பும் சரி, அழகும் சரி, கேரக்டரும் சரி, அழகா பக்காவா இருந்தா, அது அழகரா இருந்தானே, இல்ல அழகர் சாமியா இருந்தானேங்க. அதாவது அரவிந்த சாமியா இருந்தானேங்க, நம்ம ரசிக்க வேண்டியதுதாங்க. பாராட்டணுங்க. அதெல்லாம் தப்பே இல்லங்க. கரெக்ட்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஏன்னா சப்ஸ்கிரைப் ஏறவே மாட்டேங்குதுங்க. ப்ளீஸ்ங்க சப்ஸ்கிரைப் கொஞ்சோன்னு ஏத்துனீங்கன்னா நல்லாருக்கும். உங்களுக்கு கோடி புண்ணியம். இங்கிட்டு பூங்குடி அத்தை என்ன பண்ணுது, அத்தையும் அப்பனும் பேசிக்கிறாங்க. அப்பதான் மாமா வந்து என்ட்ரி குடுக்குறாரா, "மொத வாட்டி ஒண்ணும் இல்ல, சும்மா தான் இங்கிட்டு போனேன்" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுர்றாரு. அடுத்த வாட்டி, "ஏதியா எங்கேயா போய் சரக்கு அடிச்ச? அந்த பயலுக தான். அவன் யாரு? எவனோ சொடலையா, கொடலையா அவன் தான் குடுத்தான்." "அவன் எதுக்கு குடுக்கணும்?" "அட குடுத்தான். அவன் நல்ல மனுஷனா குடுத்தான். உனக்கு என்ன?" இதுங்க 2 பாக்குதுக. என்னண்ணே, அவன் எதுக்கு இந்த சமயத்துல தேவையில்லாம குடுக்கணும்? "டேய்! என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு மச்சாங்காரன் கேட்க, "ஒண்ணும் இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. அதுவும் நீலாம் சாதாரண உள்நாட்டு சரக்கு குடுத்துருப்ப. அவன் ஃபாரின் சரக்கே குடுத்தான்." அப்பதான் நறுக்குங்குது. என்னது? இவைங்களுக்கு இந்த டயத்துல அதுவும் ஃபாரின் சரக்கு குடுக்குற அளவுக்கு இவைங்களுக்கு என்ன தேவை வந்திருக்கு? ஐய்யய்யோ! அப்பதான் உரைக்குது 2க்கும். "ஏய்! யோவ்! ஏதாவது சொல்லி தொலைச்சியாயா?" "என்ன? நான் ஒண்ணுமே சொல்லலையே." அந்த பக்கத்து பார்த்தா அருணா, அகிலா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்னன்னு தெரியலங்க. அந்த அருணா பாடுன பாட்டு அப்படியே என்னமோ "உன்னிடத்தில் குறைகள் உண்டோ" அந்த பாட்டு கேட்கல எனக்கு மனசு அழுதுச்சு. இப்பவும் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு பாட்டு பாடுச்சு. என் மனசு அப்படியே வருடிச்சுங்க. அத பார்த்தவங்களுக்கு இந்த ஃபீலிங் வரும். கரெக்ட்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப பார்த்தா என்னடா சொல்லித்த அங்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு இதுங்க வேட்டையாடிட்டு இருக்குங்க. அங்கிட்டு பார்த்தா அழகர் அங்க, அங்கிட்டு அவன் கருங்கல் பாண்டி. என்ன நாலா பக்கமும் திசைகள திருப்புறாரு, திருப்பிக்கிட்டு இருக்காரு கேமராமேன். நான் சொல்லவே இல்ல. கண்டிப்பா அவைங்க அடிச்சு கேட்டாய்ங்களே, பூங்கொடி இங்க இருக்கான்ட்டு. நான் சொல்லவே இல்லையே. அப்ப கேட்டாய்ங்க. "அண்ணே இவன் சொல்லியிருப்பானே, சொல்லியிருப்பான். இவன் எப்ப சொல்லலேன்னு சொன்னானோ சொல்லியிருப்பான்." "யோவ்! உண்மைய சொல்லு" அப்படின்னு பிடிச்சு இழுத்து வச்சு கேட்டா, கேட்டாய்ங்க எங்க இருக்குன்னு. "நான் உங்க ஃப்ரெண்டு செல்வி வீட்ல இருக்குன்னு சொல்லிப்புட்டேன். நான் என்ன பண்றது? இந்த பாரு ரூ. 10,000 குடுத்துருக்காய்ங்க." 10,000த்த பார்த்த உடனே இவங்களுக்கு டவுட்டே வருது. அப்ப இவன் கண்டிப்பா சொல்லியிருப்பான். "ஏன்டா சொன்னியா? சொன்னியான்னு?" அதுக்கப்புறம் தான் கேட்கறதே. இப்ப பதட்டத்தோட இருக்காங்க. ராசாத்தி பாக்குது. "அண்ணே அப்ப போய் இவன் தான் போயிட்டானா தெரிஞ்சுக்கிட்டு, அழகர போய் கூட்டு வர போறானா? ஒண்ணும் புரியலையே. பூங்கொடிய சீக்கிரம் வேற இடத்துக்கு மாத்தணும்." அப்படின்னு செல்விக்கு அடிக்கிறாங்க. பூங்கொடிக்கு அடிக்கிறாங்க. ஸ்விட்ச் ஆஃப். செல்விக்கு அடிச்சா, அதுக "ஐயய்யோ! அக்கா, அத்தை, அம்மா" அப்படிங்குதுங்க. "என்னடி ஆச்சு?" "ஐயோ! ஏன் கேட்கிறீங்க? என்ன அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டான்." அப்படிங்கிற. "அழகர் வந்துட்டானா?" "ஐயோ! அழகர் இல்ல கருங்கல் பாண்டி." "என்னது கருங்கல் பாண்டியா?" ராசாத்திக்கு செம்ம காண்டாகுது. கருங்கல் பாண்டி தனியா தாங்க போய் பேசுது. அண்ணங்காரன் தொலைச்சு போயான்ட்டு. "என்னடி சொல்ற?" "ஆமா." "ஐயய்யோ! இப்ப என்ன பண்ண போறது?" "கவலைப்படாதீங்கக்கா. அந்த அவன் அழகர் வந்துட்டாரு. அண்ணன் வந்துட்டாரு. அண்ணன் வந்து எப்படியும் காப்பாத்துறேன்னு போயிருக்காரு." "ஐயய்யோ! எப்படியாவது ஐயோ! நான் என்ன பண்ண போறேன்? அழகர் ஜெயிச்சாலும் நமக்கு பாதகம் தான். அவன் ஜெயிச்சாலும் பாதகம் தான். என்ன பண்ண போறேன்? ஆனா அண்ணன்ட்ட மட்டும் சொல்லக்கூடாது. சொன்னா நமக்கு சாதகமே இல்ல. நம்மள சமாதி பண்ணிருவாருன்னு." அப்படியே வருது. "என்னத்தா?" சொல்லிட்டேனே, சொல்லிட்டேன். பூங்கொடிய பக்கத்து வீட்ல யார் வீட்லயா போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டேன். அங்க இல்லன்னு சொல்ல சொல்லிட்டேன். போயிட்டான்னு சொல்ல சொல்லிட்டேன்." "அப்படியா? சரி, சரி. எப்படியோ இன்னைக்கு மட்டும் அவன் வரக்கூடாது." "ஏன்டா அடுத்தவங்க கெடிய கெடுக்கணுங்கிறக்காண்டி, குடிய கெடுக்கிறக்காண்டி, உன் புள்ள எங்க யாரு வேணா வீட்லனாலும் இருக்கலாம்னு நெனைக்கிறியே? அந்த புள்ள மானபங்கப்பட்டு போய் நிக்க போகுது. அத விடவாடா உனக்கு இந்த வெறி தட்டுக்கட்ட தற்குறித்தனமான வெறி உனக்கு அவன் அழியணுங்கிறதுல என்னடா?" இவன் பார்த்தீங்கன்னா, "ஏன்டி எனக்கு நிச்சயமான பொண்ண அவன் தூக்கிட்டு போய் தாலிய கட்டுவான். நீங்க போய் ஜக ஜகஜோன்னு வாழ்ந்துட்டு இருப்பீங்களாடி? ஏன்டி உங்க அத்தைக்காரி, மாமன்காரன்னு எம்புட்டு வாங்கியிருக்காய்ங்க தெரியுமா? வாங்கிட்டு எப்படியாவது சேர்த்து வைக்கிறேங்கிறாய்ங்க." அப்படிங்கையில அப்படியே சுருக்குங்குது. அப்போ அதனால தான் அத்தை இவ்வளோ ஐடியா குடுக்குதா? அப்படிங்கிற மாரி, "இங்க பாரு என்ன விட்டுரு. நான் இன்னொருத்தன் பொண்டாட்டி." "ஓ! இன்னொருத்தன் பொண்டாட்டிங்கிறது இப்ப தான் உனக்கு தெரியுதா? அந்த ஹால விட்டுட்டு இந்த ரூம்குள்ள வந்து கடந்தியே, அந்த மஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாய்ங்க. நீ வருவ, நீ வருவேன்னு. அவன் வேணான்னு தானே இங்க வந்திருந்த. இந்த மாமன தேடி தானே நீங்க தனியா வந்து இருந்த. இங்க பாரு உன்னையெல்லாம் நான் தேடி வரல. மரியாதையா போயிரு, போயிருன்னு கத்துறாங்க. உனக்கு அறிவு இல்ல. நான் இன்னொருத்தன் பொண்டாட்டிடா அப்படிங்குது. தாலிய எடுத்து காமிக்குது. ஓ! இந்த தாலிய வேற காமிப்பியா? இத நான் அத்து போடுறேன்டி அப்படிங்கிற ஒரு மிதி மிதிக்கிறாங்க. பெட்டக்ஸ்ல அதாவது மெயின் பாயிண்ட்ல மிதிச்சோனே அம்மான்னு போய் விழுக. அதுக்கப்புறம் தாங்க அவனுக்கு செம்ம கோவம் வருது. "ஏன்டி உன்னைய கூட பார்த்து கையாளலாம், பக்குவமா கையாளலாம்னு நெனச்சேன். இனிமே வேலை இல்லடி. இனிமே பாரு, பாயிரேன் பாருன்னு" சொல்லிட்டு வேகமா போயிட்டு சப்பு சப்புன்னு அறையறான். "உன்னைய என்னடி பண்ண நெனச்சேன்? என்ன உன்னைய தாலி கட்டி ராணி மாரி தாண்டி வச்சுக்க நெனச்சேன். இப்போ ஒண்ணும் இல்ல. அந்த அழகர பிடிக்காம வந்துட்டியா? இப்போ உனக்கு தாலி கட்டி நான் நல்லா வாழ்றேன்" அப்படி சொல்லிட்டு இருக்கான். "முடிய முடியாது போடா" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கையில, அதுக்கு வெளியில அங்க பார்த்தா சும்மா சீறி பாய்றாரு. கேட்ட ஒட்டச்சிட்டு வராரு பாருங்க. அபூர்வராங்கல் ரஜினிகாந்த் வர மாரி. அதுல மெதுவா தான் வருவாரு. அப்படிதான் ஃபைட் பண்றாருங்க. எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு, அந்த அழகரே
அவர் உடம்புல இறங்குன மாரி "வராரு, வராரு" அப்படிங்கிற மாரி துவம்சம் பண்ணிட்டு உள்ளுக்க வந்தா, இந்த பிள்ளைய கரெக்ட்டா கெடுக்க போயில முதுகுலே ஒரு மிதி டம்முன்னு அம்மான்னு போய் விழுக. அப்பதாங்க பூங்கொடிக்கே உயிர் வருது. அப்பாடான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சண்டைகள் நடக்குது. இங்கிட்டு தூக்குறாரு, இங்கிட்ட போய் பூங்கொடிய மறுபடியும் பிடிக்க போறான். அண்ணாமலை படத்துல ரஜினி குஷ்பு தூக்கி தூக்கி அடிப்பாரு. இப்பவும் நெறைய படத்துகள்ல இப்ப கண்மணி அன்புடன்ல கண்மணிய தூக்கி தூக்கிட்டு அடிப்பாரு இல்லையா ஃபைட்டு. அந்த மாரி இந்த பக்கம் தூக்க, பூங்கொடிய தூக்கி காலாலயே அவன போட்டு உதைக்க, சட்டையெல்லாம் பிடிச்சு இழுக்க, அப்படியே உள்ளுக்க இருக்க பனியன் வெளிய தெரிய, கருங்கல் பாண்டிய வச்சு செஞ்சுருதுக 2ம். "என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. தெரியாம பண்ணிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுகுறேன். வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் அப்படியே "போடா! உன்னையெல்லாம் உன்னை இருக்கட்டும் வந்து வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு தேவை கல்யாணம்" அப்படின்ட்டு, "ஏய் வரியா இல்லையாடி?" அப்படின்னு சொல்லிட்டு கைய நீட்ட, பட்டுன்னு கைய வைக்குது. "என்ன மன்னிச்சிரு" அப்படின்ட்டு. "உன்னையெல்லாம் ஏன்டி இப்படி பண்ண? இந்நேரம் உன்னைய தின்றுருப்பேனேடி. என்ன மன்னிச்சிரு அழகரு" அப்படிங்கிறாங்க. "கெளம்பு" அப்படிங்கிறாங்க. என்னடி என்னடி நிக்கிற? ஒண்ணும் இல்ல. என்ன? ஒரே ஒண்ணு அப்படிங்க. என்ன? இரு அப்படின்னு கிட்ட நின்னுட்டு பின்னாடி போயிட்டு அவன் கருங்கல் பண்ணி கிடக்குறான்ல, கைய அப்படியே உரச்சுக்கிட்டு தூ தூன்னு துப்பிட்டு, சப்பு சப்புன்னு 2 அறை. குட்டுக்கிற குடும்பு அழகருக்கே காது கொய்ங்குது. அடிப்பாவி! என்னடி இந்த போடு போடுறா? ஏன் பூங்கொடி? நீ போடுற போட்ட பார்த்தா நான் வராமலே நீ அவன்ட்டருந்து தப்பிச்சிருக்கலாமே! அப்புறம் ஏன்? அப்படிங்கிறாங்க. அது நீ இருக்கேங்கிற தைரியத்துல எனக்கு இது வருது. நீ கெளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கெளம்புறாங்க. போய் பார்க்குறாரு. "எதுக்குடி இந்த வேல? உனக்கு ஏன்டி இந்த இது? அப்படிங்கிறாங்க. "இல்ல அது வந்து உன்னைய" அப்படின்னு கைய ஓங்குறாரு. "என்ன அடிக்காத! என்ன நீ அடிக்கிற? நான் உன் கூட வரமாட்டேன் போ" அப்படின்னு இங்கிட்டு போக, "ஏய் ஏய் வாடி" அப்படின்னு புடிச்சு இழுத்து அப்படியே மார்போட அணைச்சுக்கிறாங்க. அணைச்சு "வாடி" அப்படின்னு காருக்குள்ள கொண்டோய் குண்டு கட்டா தூக்கி போட்டுட்டு, அப்பனுக்கு ஃபோன் பண்றாங்க. "அப்பா நான் 10 நிமிஷத்துல வந்துட்டேன்ப்பா. தைரியமா இருப்பா" அப்படின்னு சொல்ல, "என்னடா சொல்ற? பூங்கொடி கிடைச்சிட்டாளா?" கிடைச்சாச்சு. கவலைப்படாதீங்க 2 பேரும் வாராங்க. சாமி கும்பிட போயிருக்காங்க" அப்படின்னு ஒரு பிட்ட போட, அங்க ராசாத்திக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ அவன்ட்டருந்து தப்பிச்சுட்டானா? நல்ல வேளை. எப்படியோ புள்ள தப்பிச்சாளே! அதுவரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாரி நெனைக்குதுங்க. ஏன்னா, கருங்கல் பாண்டிட்ட போய் மாட்டிக்கிட்டது தெரிஞ்சுன்னா, 2 பக்கட்டும் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். இங்கிட்டு மஞ்சமலை, அங்கிட்டு மாயாண்டி. இப்ப வராங்கன்னு சொன்னோனே, அப்பதாங்க நிம்மதி வருது எல்லாத்துக்குமே. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லாத்தான் இருக்கும். இப்படிதான் போகும். பார்க்கலாம். முட்டை கலக்கியும், குஸ்காவும் ஒண்ணு சேருதா? இல்ல மறுபடியும் ஃபைட் தான் பண்ணுங்களா? கண்டிப்பா அவங்க ஃபைட் பண்ணா தாங்க நமக்கெல்லாம் பார்க்கறக்கு ஒரு கிக் இருக்கும். ஊடல்ல ஒரு கூடல். மகாநதி விஜய் காவேரி மாதிரி, மோதலும் காதல் மாதிரி. என்ன ஃப்ரெண்ட்? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க நண்பர்களே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.